இந்த நேம் இது. ஓகேவா? இது மேண்டேட்டரியா கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, பட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கொடுக்கறது இது. ஓகேவா? ஸோ சிம்பிளி ஐ வில் டேக் இட் லைக் எ சாம்பிள். ஸோ செட்டப் அப்படின்ற பேர்ல கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ இட் வில் கம் ஹியர். எஸ், இந்த இடத்துல எனக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த ஜேடியை என்னுடைய ஜேடி வெர்ஷனுக்கு நான் மாத்திக்கணும். ஸோ இது என்னோட JDK21ல நான் மாத்திக்கிட்டேன். ஹவு யூ கேன் கன்ஃபார்ம்? தட்ஸ் வெரி ஈஸி. கிளிக் ஆன் த கமாண்ட் ப்ராம்ப்ட். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல என்ன பண்ண அப்படின்னா, சிம்பிளா ஜாவா ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு போட்டனா உனக்கு என்ன வெர்ஷன் வருதோ அதுதான் உன்னோட JDK வெர்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதும் கூட, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கோ டு யுவர் pym.xml. நான் கொடுத்ததெல்லாம் இங்க தான் இருக்கும். இங்க பாருங்க, குரூப் ஐடியில என்னோட பேக்கேஜ் பேரு, ஆர்டிஃபேக்ட் ஐடியில என்னோட ப்ராஜெக்ட் பேரு, இந்த pym.xml-க்கான பேரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? இப்ப எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, சிம்பிளா நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ. இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன், பேக் வேல இருந்து நான் சொல்றேன். சரியா? So what I would like to do, so first of all I will create one class. The class name it is called student. கிளாஸ் நேம் என்னன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கறதா. சரியா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, I have some set of the column அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். The columns are nothing other than public. ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஐடி நம்ம கண்டிப்பா என்ன டேட்டா டைப்ல கொடுத்துருப்போம்னா இன்டீஜரா நம்ம கொடுப்போம் இல்லையா? So I will keep it like an integer. ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு ஸ்டூடெண்டோட நேம் வேணும் இல்லையா? சோ நேம் அப்படிங்கறதுனால என்ன டேட்டா டைப் வாங்கிக்கலாம்? நான் ஸ்ட்ரிங்ல வாங்கிக்கலாம். சோ ஸ்டூடெண்ட் நேம்னு ஒன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து எனக்கு தேவைப்படுற டீடைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்து எந்த கோர்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? சோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ வில் கீப் இட் லைக் இன்டீஜர் கோர்ஸ் ஐடின்னு ஒன்னு வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங்கா வந்து ஒரு கோர்ஸ் நேம்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, this are all the details which I am having over here. ஓகேவா? சோ இப்போ இத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வேற ஒரு கிளாஸ்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, I will create the class name called app. ஓகேவா? சோ இந்த ஆப்ல நான் ஒரு மெயின் மெத்தடா கிரியேட் பண்ணிட்டு, ஓகேவா, மெயின் மெத்தடா கிரியேட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, ஸ்டூடெண்ட் s equal to நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, அந்த s வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் யார் வேணாலும் எடுத்துக்கலாம்ல. ஓகேவா? சோ இந்த மாதிரி கொடுத்தனா எல்லாராலையுமே டேட்டா வந்து அக்வயர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, we went to the concept called encapsulation நம்ம பண்ணோம். கரெக்டா? சோ அதனால என்ன பண்ண, இத பப்ளிக்கா கொடுக்காதீங்க. என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, we were provided like a private அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப பிரைவேட்னு வச்சா இவங்களால என்ன பண்ண முடியாது, டைரக்டா இவங்களே எடுத்துக்க முடியாது. கரெக்டா? சோ இதைத்தான் நம்ம வந்து என்கேப்சுலேஷன் கான்செப்ட்லயே நம்ம போனது. இதை இன்னொன்னும் சொல்லுவாங்க, இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போஜோ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்கேப்சுலேஷன் எழுதும் போது நான் இந்த வார்த்தைகளை எழுதியிருப்பேன். ஓகேவா? இதுதான் வந்து போஜோ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன அர்த்தம் மீனிங்னா, பிளெயின் ஓல்டு ஜாவா ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். இது பேர் முன்னாடில இருந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா சேஃப்டியா நம்ம ஒரு டேட்டா அனுப்பலாங்கிறதா அது பிளெயின் ஓல்டு ஜாவா ஆப்ஜெக்ட். ஓகேவா? சோ இப்போ இந்த டேட்டாவை நான் அக்வயர் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா, how I can able to do it with the help of getters and setters. கரெக்ட்டா? ஓகே, அப்ப getters and setters அப்படினும் போது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பப்ளிக் அப்ப கெட் பண்ண போறேன் இல்லையா? கெட் பண்ண போறேன் அப்படினும் போது I have to mention the particular return type of the particular data, ரைட்டா? சோ அப்ப பப்ளிக் int அதே ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கறது வந்து get student id அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். உள்ளுக்குள்ள என்ன பண்ணிடுவேன், ரிட்டனா அந்த ஸ்டூடெண்ட் ஐடியை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். ஓகேவா? அப்ப இதை செட் பண்ணணும் அப்படின்னா எப்படி செட் பண்ணுவேன், பப்ளிக் void set student id. ஓகேவா? உள்ளுக்குள்ள வந்து இந்த டேட்டா வந்து செட் பண்றோம் இல்லையா? சோ I have to mention that how I am going to set it. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இதுக்குள்ள நான் ஒரு டேட்டா டைப்பா கொடுக்க போறேன், இன்டீஜர். யார் வேணும்னு நினைக்கிறாங்களோ, யார் செட் பண்ண நினைக்கிறாங்களோ ஜஸ்ட் பாராமீட்டராவே கொடுத்துருங்கிற மாதிரி இன்டீஜர் ஸ்டூடெண்ட் ஆர் சிம்பிளா நான் வந்து இன்டீஜர் ஐடின்னு கூட வச்சுக்கிறேன்.
ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி இந்த ஐடியோட செட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். ஓகேவா? இதான் நம்ம என்கேப்சுலேஷன்ல நம்ம பார்த்தது. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு திங்ஸுக்குமே நம்ம போடணும், ஒரு காலத்துக்குமே நம்ம போடணும். ஸோ அப்படி ஷார்ட்கட்டா நீ போடணும்னு நினைச்சனா நீ என்ன பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸ்ல ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்ல இப்போ அந்த கோர்ஸ் ஐடிங்கிறது வந்து எனக்கு சாரி ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது எனக்கு வராது, ஏன்னா ஏற்கனவே செட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ மீதி இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் ஜெனரேட் த கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் ஃபார் த சேம். இப்போ மீதி இருக்கிறதுக்கெல்லாம் வந்துடும். நான் கோர்ஸ் ஸ்டூடெண்ட் ஐடி நானே ஜெனரேட் பண்ணிட்டேன்னா, அப்ப ஸ்டூடெண்ட் நேமும் கோர்ஸ் ஐடியும் கோர்ஸ் நேமும் மட்டும் என்ன ஆச்சு, இது ஜெனரேட் பண்ணி எனக்கு கொடுத்துருச்சு. ரைட் கிளிக், சோர்ஸ், ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். இப்போ இதுல இருக்க எல்லாமே வந்துருச்சு அப்படிங்கறதுனால எனக்கு இந்த மாதிரி காட்டுது. இன் கேஸ் இஃப் ஐ டசன்ட் ஹேவ் எனி பர்டிகுலர் டேட்டா, இப்போ இந்த செட் ஸ்டூடெண்ட் வரலன்னு வச்சுப்போம், நான் செட் பண்ணலையா, அந்த செட் ஸ்டூடெண்ட் இல்ல அப்படின்னா ரைட் கிளிக், சோர்ஸ், ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ், ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஜெனரேட் பண்ணிக்கங்க. தட் ஒன்லி வில் கம். ஓகேவா? ஸோ இதான் என்கேப்சுலேஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ ஹைபர்நேட் நம்ம என்னன்னு சொன்னோம் ஆக்சுவலா, வாட் வி டோல்ட் அபவுட் த ஹைபர்நேட், ஒரு ஓஆர்எம் டூல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ்ல இருக்கிற டேட்டா ஓகேவா என்னோட ஹைபர்நேட்டுக்கு மேப் ஆகும். அதனால தான் வந்து ஜாவால எல்லாமே ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோமா, ஓகேவா? அதே மாதிரி டேட்டா பேஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து நான் மேப் பண்ணணுங்கிறதுனால தான் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் மேப்பிங் அப்படிங்கறத ஹைபர்நேட் நம்ம சொல்லுவோம். அப்ப ஹைபர்நேட்டை வச்சு இந்த ஜாவாவோட ஆப்ஜெக்டும் டேட்டா பேஸ்ல இருக்கிற டேட்டாவையும் மேப் பண்ண போறது தான் இந்த ஓஆர்எம் டூல் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ இப்போ எனக்கு இது கிடைச்சிருச்சு. எனக்கு ஸ்டூடெண்ட்ன்ற எனக்கு கிளாஸுக்குள்ள எனக்கு 4 பேராமீட்டர் இருக்கு இல்லையா. அப்ப நான் இந்த ஹைபர்நேட்டை வச்சு நான் பண்ணணும் இல்லையா. ஸோ வாட் ஐ ஹாவ் டு டூ இட், நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ ஹாவ் டு சிம்பிளி மென்ஷன் தட் இப்போ என்கிட்ட ஸ்டூடெண்ட்னு ஒரு டேட்டா இருக்கு. நான் என்ன பண்றேன், எஸ் டாட் செட் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு ஒன்று சொல்றேன். ஓகேவா? ஸ்டூடெண்ட் ஐடியா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு டேட்டாவை செட் பண்றேன். ஸ்டூடெண்ட் ஐடி 101ன்னு வச்சுக்கிறேன், ஏதாவது ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கூட வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது ஸ்டூடெண்டோட நேம், நேம் என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் என் பேரே வச்சுக்கிறேன். அடுத்தது செட்டு கோர்ஸ் ஐடி, நான் என்ன கோர்ஸுக்கு அவைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியாது. அந்த கோர்ஸ் ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் ஒன்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் டேக் ஒன்லி ஒன் ஒன்லி, ஐ நோ. ஓகே, ஸோ செட் கோர்ஸ் நேம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாவா கோர்ஸ்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். Okay, so these are all the things which we are about to set to my particular table, correct? So just give a sec.
எஸ் ஃபைன். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ல இந்த டேட்டாவெல்லாம் செட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ இது என்ன பண்ண போகுது, என்னோட டேட்டா பேஸ்ல போயிட்டு இது வந்து சேவ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் த மெத்தட் நேம் கால்ட் பெர்சிஸ்ட் அப்படின்ற மெத்தட். அதுக்குள்ள நான் என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ப்ரொவைட் த ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஆனா இந்த மொட்டையை அப்படியே கொடுத்தோன்னா எடுத்துக்காது. கண்டிப்பா இந்த பெர்சிஸ்டன்ட் மெத்தட் யாருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட இருந்திருக்கணும் இல்லையா. அது யார்கிட்ட இருந்திருக்கும் அப்படின்னா we were have that method in the session அப்படின்றவங்க கிட்ட தான் இருக்கும். ஓகேவா. அந்த செஷன் கிட்ட தான் என்கிட்ட என்ன இருக்கு, பெர்சிஸ்டன்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா. அப்ப அந்த செஷன்றவங்க எனக்கு தேவைப்படுறாங்க இல்லையா. அப்ப அந்த செஷன்றவங்க யாரு அப்படின்னா எனக்கு இங்க காட்டவே மாட்டாங்க. ஓகே. த ரீசன் இஸ் தட் அந்த செஷன் யாரா வேணா இருந்துட்டு போகுது. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா they were in the separate hibernate tool. கரெக்டா. ஸோ அப்போ அந்த ஹைபர்னேட் டூல்ன்றது எனக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு மென்ஷன் த பர்டிகுலர் ஜார் இன் த மேவன் ப்ராஜெக்ட். அந்த pom.xml இதை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்காக ஐ வில் ஆட் தட் டிபெண்டன்சிஸ் ஓவர் ஹியர். ஓகேவா. ஸோ இந்த டிபெண்டன்சிஸ்குள்ள எனக்கு தேவைப்படுற டிபெண்டன்சி எல்லாமே நான் ஆட் பண்ண போறேன். ஸோ வேர் ஐ கேன் கோ, ஐ வில் கோ டு த வெப்சைட் நேம் கால்ட் mvnrepository.com. ஓகேவா. சோ இந்த மேவன் ரெபாசிட்டரி மூலமா தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ அம் கோயிங் டு டேக் த டிபெண்டன்சிஸ் whatever I want. ஓகே. சோ இதுல எனக்கு தேவைப்படுற முதல் டிபெண்டன்சி என்னன்னா ஹைபர்னேட் அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படுது. ஜஸ்ட் சிம்பிளா என்ன பண்ணுங்க, ஹைபர்னேட் ORM ஓட கோருக்கு போங்க, டேக் த வெர்ஷன் which are currently stable in it. ஓகே. சோ ஜஸ்ட் இங்கே மேல பாறேன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பில்ட் டூல் தான். இதுல நம்ம யூஸ் பண்றது இந்த மேவன் தான். ஓகேவா. சோ ஜஸ்ட் காப்பி த திங் and go back to your place of the pom.xml and paste it. தேவையில்லாத வேணா delete பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay, then I need one more dependency which is nothing other than the database of mine which is MySQL. Okay, so அந்த MySQL ஓட connector of JLA நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். So just directly take the newest version which is available in the market 9.7.0. just copy the thing and paste it over there. Inside the dependencies I am going to paste the dependency. புரிஞ்சா. சோ இத பண்ணதுக்கு அப்புறமேட்டு what you can do, simply save it. இது வந்து எனக்கு மேவன் டிபெண்டன்சிஸா இங்க கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். it got created. ஓகேவா. சோ இப்போ நான் என்னோட ஆப்புக்குள்ள வந்து செஷன் கூப்பிட்டேன்னா இப்போ வருவாங்க, இங்க பாருங்க. புரியுதுங்களா. சோ அப்ப எனக்கு தேவைப்படுறதெல்லாம் அந்த ஜார்ல தான் இருக்காங்க. ஓகே. இட்ஸ் கைண்ட் ஆஃப் an எக்ஸ்டென்ஷன் மாதிரி நீ கூட வச்சுங்க, தப்பு இல்லை. ஓகேவா. அப்ப அந்த ஜார் இருந்தாதான் என்னால இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. அப்ப இந்த செஷனை வச்சுதான் அந்த பெர்சிஸ்ட் யூஸ் பண்ணணும். ஆனா செஷன் என்னவா இருக்காங்க, இன்டர்ஃபேஸா இருந்தா கண்டிப்பா என்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது இல்லையா. அப்ப செஷனுக்கு வந்து ரிட்டனா கொடுக்குற யாருன்னா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. ஓகேவா. அப்ப எனக்கு தேவைப்படுறது யாருன்னா செஷன் எனக்கு தேவைப்படுறாங்க. பட் ஆனா செஷன் என்கிட்ட இல்ல, அவங்க இன்டர்ஃபேஸ். கரெக்டா. அப்ப செஷனை கொடுக்குறவங்க யாருன்னா இருப்பாங்க இல்லையா, அவங்க யாரு அப்படின்னா செஷன் ஃபேக்டரி அப்படின்றவங்க இருக்கா. ஆனா அவங்களும் என்னவாயிட்டாங்க, இன்டர்ஃபேஸ் ஆகி தொலைஞ்சிட்டாங்க. ஓகேவா. அப்ப இந்த செஷன் ஃபேக்டரிக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. கரெக்டா. அப்ப இவங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி யார் என்கிட்ட இருக்காங்க அப்படின்னா which is nothing other than that class name called configuration அப்படின்ற ஒரு கிளாஸ். ஓகேவா. அப்ப இந்த கான்ஃபிகரேஷனை நான் என்ன பண்ணா c equal to new configuration அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா சிம்பிளா I will create one object for that. இப்ப நான் இந்த கான்ஃபிகரேஷன் ஒன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க கிட்டயே என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்காங்க. அந்த மெத்தட் என்னது அப்படின்னா பில்ட் செஷன் ஃபேக்டரி அப்படின்றவங்க. ஓகேவா. சோ அவங்கள நான் ரிட்டர்ன் பண்ணாலே எனக்கு என்ன கொடுத்துறாங்க பாருங்க, இந்த பில்ட் செஷன் ஃபேக்டரியை நான் ரிட்டர்ன் பண்ணாலே என்ன பண்ணிடுறாங்க, இந்த செஷன் ஃபேக்டரி கொடுத்துறாங்களா. ஓகேவா. சோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், செஷன் ஃபேக்டரிக்கு ஷார்ட் ஃபார்மா SF-ன்னு வச்சுக்கிறேன். புரியுதா. அப்ப இந்த செஷன் ஃபேக்டரியில இருந்து நான் என்னத்தை எடுத்துக்கலாம், செஷன் எடுத்துக்கலாமா. சோ அதுக்காக என்ன பண்றேன், SF டாட் ஓபன் த செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் வாங்கினா அவங்க எனக்கு செஷனாவே கொடுத்துருவாங்க. புரிஞ்சாலாம். இப்ப எல்லாருமே போயிருச்சு எனக்கு. இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்கு அப்புறமேட்டு அதுதான் நான் இப்ப இது வரைக்கும் எனக்கு முடிஞ்சு போச்சு இல்லையா. இப்ப எனக்கு என்ன பண்ணிட்டேன், ஜாவா அப்ளிகேஷனும் என்னோட திங்ஸும் வந்து செட்டப் பண்ண ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எந்த SQL-ஓட எப்படி போய் கனெக்ட் பண்ணணும் நான் எதுவுமே சொல்லலை. அதை ஹைபர்னேட்டோட கான்ஃபிகரேஷன் தான் சொல்லி ஆகணும்.
கரெக்ட்டுங்களா? சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷனோட சேர்த்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will use that configure அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் போட்டுருவோம். அப்ப அந்த கான்ஃபிகர் அப்படின்ற மெத்தட் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செப்பரேட்டா ஒரு ரிசோர்ஸ் கேட்கும். அந்த ரிசோர்ஸ் தான் யார் அப்படின்னா கான்ஃபிகர் டாட் சிஎஃப்ஜி டாட் எக்ஸ்எம்எல், அந்த கான்ஃபிகரேஷன் எக்ஸ்எம்எல் ஃபைல் நம்மளுக்கு கேட்கும். கரெக்ட்டுங்களா? சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மெயின் ரிசோர்ஸ்ல செப்பரேட்டா புதுசா கொடுத்து we were created that other in the concept called hibernate அப்படின்ற கான்ஃபிகரேஷன் ஃபைலை நம்ம எடுத்துட்டு வரோம். புரியுதா? இதுக்காக தான் நம்மளுக்கு தேவைப்பட்டது. ஓகேவா? அதே பேர் இருக்கா hibernate.cfg.xml. சோ இதுல நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா if you want to provide the session factory name, yes you can. ஏன்னா செஷன் ஃபேக்டரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஹெவி வெயிட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதுக்குள்ள நிறைய ப்ராசஸ் நடக்கும். அதனால அதுக்குன்னு செப்பரேட்டா நான் ஆக்சஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு செஷன் ஃபேக்டரி தான். ஆனா ஒரு கிளாஸுக்கும் ஒரு செஷன் வேணும். டிஃபரன்சஸ் தெளிவா புரிஞ்சுக்கோ. ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு செஷன் ஃபேக்டரி, பட் ஒரு கிளாஸஸ்க்குமே எனக்கு ஒரு செஷன் வேணும். ஓகேவா? தட்ஸ் வை செஷன் ஃபேக்டரி இஸ் த ஹெவி வெயிட் ஆப்ஜெக்ட், வேறஸ் செஷன் இஸ் த லைட் வெயிட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றது. சரி, ஓகே, ரைட். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படுற இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சதெல்லாம் போட்டுருவோமா? யூசர் நேம் எனக்கு தெரியும், பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷனுக்கு பண்ற URL எனக்கு தெரியும். கரெக்டா? ஸோ JDBC MySQL //localhost 3306 / whichever that table or database that I am going to use it. ஓகேவா? இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா I will create இந்த data thing called what, புதுசா ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாமா வேணா இல்ல செப்பரேட்டா எடுத்துக்கலாமா? ஓகே, எனிதிங் whatsoever, no problem. புரியலப்பா? எஸ் ஐ ஹேவ் டு எஸ். நான் இந்த SQL ஓபன் பண்ண லோட் ஆயிட்டு இருக்கு பேக்ல, ஒண்ணும் இல்ல. ரைட். So just I will open it through the same password. So let it open. Yes, it got opened. And நேத்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, AJDங்கிறத எடுத்துக்கலாமா? ஓகேவா? சோ சிம்பிளா நான் என்ன பண்ணிருக்கேன்னா யூஸ் AJD அப்படின்னு சொல்லிக்கிறேன். சோ ஷோ டேபிள்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன டேபிள் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம் வேணா. ஸோ இட்ஸ் ஹேவ் அப்துல் அண்ட் கோர்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் ஸ்டூடெண்ட்ன்றதை கிரியேட் பண்றேன் இல்லையா, லெட் இட் பி. ஸோ AJD அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதுல டிரைவர் கிளாஸா நம்மளுக்கு தேவைப்படுறாங்க இல்லையா, ஸோ இதைத்தான் நீங்க கண்டிப்பா தப்பு இல்லாம கொடுக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ என்னது இது, com mysql dot cj dot JDBC या CJ வா? CJ தான். ஓகே. அப்புறம் JDBC dot டிரைவர்ல Dங்கிறத கேபிட்டல்ல போட்டுங்க மறக்காம. ஓகேவா? சோ இதுதான் ஸ்மால்ல போட்டுருங்க. என்னப்பா நேத்து ஸ்மால்ல போட்டுருந்தீங்க சார்? இல்லப்பா, நேத்து நான் வந்து இத கேபிட்டல் தான் போட்டிருந்தேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்மால்ல போட்டேன். பட் மேக் ஷூர் யூ வில் சேஞ்ச் தட் திங் இன் தி டிரைவர் இன் தி D as a capital. ஓகே. சோ இவ்வளவுதான் விஷயம். ஜஸ்ட் finish it off. ஓகேவா? சோ இந்த 4 ப்ராப்பர்ட்டியை தான் நான் ஆட் பண்ணிருக்கேன். இந்த 4 ப்ராப்பர்ட்டியை தான் நான் ஆட் பண்ணிருக்கேன். இதைத்தான் வந்து நம்ம டீடைல்டா இந்த விஷயத்துல நம்ம சொன்னோம். இங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, this thing and one more thing at the bottom, I will add it later. ஓகேவா? சோ இந்த ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்றது தான் நம்மளோட இங்க மெயினான வேலையாவே இருந்துச்சு. Now I will go back to the source, whereas you can able to see these are all the things which I created just now. இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துரும். அதுக்காக தான் JBoss டூல் எடுத்துக்கன்னு சொன்னேன். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஓகே ஃபைன், முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ ஐ வில் கோ பேக் டு மை ஆப். ஓகேவா? ஸோ இப்போ இது எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கான்ஃபிகரேஷனுக்கு இது தெரிஞ்சு போச்சு, என்னோட ஃபைல் இதில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு மீதியெல்லாம் செஷன் கிரியேட் ஆக போகுது, எல்லாம் பண்ண போகுது, இந்த இதுவும் டேட்டா எடுத்துக்க போகுது, எல்லாம் பண்ண போகுது. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, என்னோட அப்ளிகேஷனுக்கு தெரியுது இதுல தான் டேட்டா எடுக்க போறேன்னு சொல்லிட்டு நான் டேட்டாவை கொடுத்துட்டேன். ஆனா என்னோட ஹைபர்நெட்டுக்கு தெரியல நான் எந்த கிளாஸ்ல டேட்டாவெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கான்ஃபிகரோட சேர்த்து டாட் ஆட் அனோட்டேட்டட் கிளாஸ், அந்த கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் தான் நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் உங்களுக்கு இது பண்ற மாதிரி அடுத்தடுத்து கொடுத்துட்டா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும் மேபி. இவ்வளவுதான்.
ஓகேவா? ஸோ கான்ஃபிகரேஷனை கான்ஃபிகர் பண்றேன், அதுக்கு எனக்கு ஹைபர்நேட்டோட இது வேணும். எந்த கிளாஸ்ல இருந்து நான் அனோட்டேட் பண்ணி எடுத்துட்டு வர போறேன், அதுக்காக இந்த விஷயம் தேவை. ஸோ டாட் ஆட் அனோட்டேட்டட் கிளாஸ் அப்படின்ற இதுல ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் அப்படிங்கறத நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா சார்? என்கிட்ட நிறைய கிளாஸ் இருக்கு சார், அப்ப நான் எப்படி சார் யூஸ் பண்றது? என்கிட்ட ஒரு கிளாஸ் இல்லை, என்கிட்ட 3-4 டேபிள் இருக்கு, எப்படி சார் யூஸ் பண்றதா? ஒண்ணும் இல்லை. என்ன மெத்தட் யூஸ் பண்ண? இப்ப அப்படியே கூட என்ன பண்ணு, டாட் ஆட் அனோட்டேட்டட் கிளாஸ் இன்னொரு கிளாஸோட போட்டுக்கலாம். எத்தனை கிளாஸ் வேணுமோ இங்கேயே அப்படியே நீ ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் கண்டினியூஸா. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஹைபர்நேட்டோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல நீங்க செப்பரேட்டா என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு மேப் இட். மேப்பிங் அப்படின்ற இதுக்குள்ள நீங்க போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாஸ் தான் நான் மேப் பண்ண போறேன், அந்த கிளாஸ் வந்து இந்த டிஃபால்ட் பேக்கேஜ்ல இருக்கிற இது அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும் இங்க போய். ஓகேவா? எய்தர் ஐ ஹேவ் டு டூ லைக் தட் ஆர் திஸ் வே. ஓகே, நாங்க ஆட் அனோட்டேட்டட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்ததுனால இங்க மேப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இவ்வளவுதான் விஷயங்கள், வேற எதுவுமே இல்லை. இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ப்ராசஸ் நடக்காது, எனக்கு எரர் தான் அடிக்கும். பிகாஸ் 2 more things need to be done. கனெக்ஷன்லாம் ரெடி ஆயிடுச்சு பக்காவா, ஆனா எனக்கு எரர் அடிக்கிறதுக்கான காரணம் என்னோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அனோட்டேட்டடான என்டிட்டியா இல்லை. அதாவது ஹைபர்நெட் எல்லாம் வந்துருச்சு, இந்த ஜேபின்ற கான்செப்டே இன்னும் வரல. ஓகேவா? அப்ப ஜகார்தா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ வழியா நம்ம என்ன சொல்லணும்னா, எந்த கிளாஸ் இருக்கோ அதுக்கு செப்பரேட்டா ஒரு என்டிட்டியை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு இந்த கிளாஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக @entity அப்படிங்கறத நான் கொடுக்கணும். அப்ப இந்த பேராமீட்டர்ல ஏதாவது ஒரு பிரைமரி கீயா வைப்போம் இல்லையா? கரெக்டா? அப்ப ஏதாவது ஒரு பிரைமரி கீயை நான் மென்ஷன் பண்ணணும் இல்லையா? சோ அந்த பிரைமரி கீக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும், அனோட்டேஷன் @id அப்படிங்கறத நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? now I will go back to my application and then I will run it. இப்போ என்ன பண்ணுதுன்னு பாப்போமா? சோ இப்போ எனக்கு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆயிடுச்சு. you can see the program got terminated. ஆனா ப்ராப்ளம் என்ன இருக்கலாம் அப்படின்னா, just let me go back to my SQL, let me check the table again. எதனா சேஞ்ச் ஆயிருக்கா? சேஞ்ச் ஆகல இல்லையா? ஏன்னா ஹைபர்நேட்டுக்கு தெரிஞ்சு போச்சு இதான் எஸ்கியூஎல், இதான் டேட்டா பேஸ், இதான் டேட்டா, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனா நான் இப்ப அந்த டேபிளை வச்சு என்ன பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லையே. நான் கிரியேட் பண்ண போறேன்னா அப்டேட் பண்ண போறேன்னா அப்படிங்கறத நான் சொல்லணும் இல்லையா? சோ அதுக்காக நான் யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த திங் தான் என்னது அப்படின்னா, என்னோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி hibernate டாட் hbm2ddl டாட் auto. ஹைபர்நேட்டோட டிடிஎல் கமாண்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கோ. இப்போதைக்கு என்ன பண்ணு அப்படின்னா கிரியேட் பண்ணு அப்படின்றத நான் சொல்றேன். புரிஞ்சா? கிரியேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஜஸ்ட் ஐ வில் சேவ் இட் அண்ட் தென் ஐ வில் எக்ஸிக்யூட் த கமாண்ட் அகைன். இப்போ மறுபடியும் இந்த கமாண்ட் ரன் பண்ணி பார்க்குறேன். இட் இஸ் த்ரோயிங் சம் எக்ஸெப்ஷன். ஓகேவா? இல்லீகல் ஆர்குமெண்ட் இருக்குது. என்னன்னா கிரியேட்டுங்கிறத நான் வந்து எல்லாமே இந்த மாதிரி கேபிட்டல்ல கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. ஓகேவா? சோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, I have to provide in the format of small letter only. So create அப்படினா இப்படி கொடுக்கிறேன். ஓகேவா? So let me go back and then I will run again. Now let me check. So இப்போ எனக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சு டெர்மினேட் ஆயிடுச்சு. கரெக்டா? ஓகேவா? Let me come back to my database again. Let me check the table. It came up with the table called the student. Success, we got a connection and we can able to speak with the unidirectional or bidirectional, எப்படி வேணா நீ வச்சுக்கலாம். ஓகேவா? so this is what the step which we need to follow அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? so இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த டேட்டா எனக்கு எங்கன்னா பாஸ் ஆயிருக்கணும்ல. கரெக்டா? இந்த டேட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? அப்ப இந்த டேபிள்ல ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள் தான் கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? அப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு if I check it out, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? கோர்ஸ் ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் நேம், ஸ்டூடெண்ட் நேம். நான் அங்க கொடுத்த ஜாவால கிளாஸ் கொடுத்த எல்லாமே இங்க வந்துருச்சா? ஆனா என்ன வரல, எனக்கான டேட்டா வரல. காரணம் என்ன அப்படின்னா, பெர்சிஸ்டன்ட்ன்ற இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா நான் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கணும். கரெக்டா? அப்ப அந்த டிரான்சாக்ஷன் யாருக்கிட்ட இருக்காங்க? எனக்கு செஷன் கிட்டே இருக்காங்க. அப்ப செஷன் டாட் பிகின் டிரான்சாக்ஷன் மூலமா நான் டிரான்சாக்ஷனை எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த பெர்சிஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணிக்கலாம், கமிட் பண்ணி விட்டுக்கலாம்.
அந்த டிரான்சாக்ஷனை ஆரம்பிச்சு இவங்க பெர்சிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனை கமிட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இஃப் ஐ ரன் த ப்ரோக்ராம் அகைன் யூ கேன் ஏபிள் டு see that the program is running and it got terminated. Now I'll just go back and check it out the data. Now the data came to the picture. புரிஞ்சா? இவ்வளவுதான் விஷயம். ஓகே, சோ இந்த விஷயம் எஸ் சொல்லுங்க செஷன் ஜனார்தன். ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணல. சரிப்பா. செஷன் ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணனும். Obviously once we done all the process, first you will close the session. செஷனை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட செஷன் ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகேவா? So if you are keep on open the things, no problem, but it might work very slower in the future as well. ஓகேவா? ரைட், சொல்லுங்க ஜனார்தன். சார் அந்த செஷன் ஃபேக்டரி உள்ளதா செஷன்ன்ற ஆப்ஜெக்ட் இருக்கு கரெக்ட்டா? செஷன் ஃபேக்டரிக்குள்ள செஷன்ன்ற இது கிடையாது. ஓகே. ஓகேவா? இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்கட்டா? அப்ப வந்து செஷன் ஃபேக்டரிக்குள்ள கான்ஃபிகரேஷன் இருக்கு. நோ. சோ கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது இவங்க தானே, ஒரு கிளாஸ் தானே. அப்ப இந்த கான்ஃபிகரேஷன் கிளாஸ்ங்கிறது இதுதானே. ஓகேவா? இதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் சர்ச் அபவுட் த செஷன் ஃபேக்டரி. செஷன் ஃபேக்டரி நான் சர்ச் பண்றேன். செஷன் ஃபேக்டரி அப்சர்வர் என்னென்னமோ வருது, ஆனா எனக்கு செஷன் ஃபேக்டரின்றவங்க வரமாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா கான்ஃபிகரேஷன்ன்றது ஒரு ஃபைல், கிளாஸ் ஃபைல். ஓகேவா? செஷன் ஃபேக்டரின்றது ஒரு செப்பரேட் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஆனா என்கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல இருக்கிற ஒன் ஆஃப் த மெத்தட் செஷன் ஃபேக்டரி ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள வச்சு நான் செஷன் ஃபேக்டரி எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் செஷன் ஃபேக்டரிக்குள்ள செஷன் இல்ல. செஷன் ஃபேக்டரின்ற ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மெத்தட் செஷனுங்கிறவங்க ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அவங்கள கூப்பிட்டாலே நீ செஷன் வந்துடும், நான் செப்பரேட்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கறதுனால நான் யூஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே. எஸ் சொல்லுங்க ஏர்பட். சார் ஆக்சுவலாக என்னென்னா கான்ஃபிகர் பண்ணேன் சார். அது டிஃபால்ட்டாக இந்த நான் கான்ஃபிகரிங் நானே இது பண்ணேன், அதனால டிஃபால்ட்டாக ஜாவா கிளாஸோட கான்ஃபிகர் எடுத்துக்குது. ஆக்சுவலி ஹைபர்னேட் கான்ஃபிகரேஷன் கிளாஸ் அது சஜஸ்ட் காட்ட மாட்டேங்குது. என்ன சார் பண்ணுறது? Check it out your dependency which you added from the Hibernate. கரெக்டாக ஆட் பண்ணேன் சார். ஆக்சுவலாக மேவனில் போயிட்டு அந்த ஓரம் கோர் டிபெண்டன்சி ஆட் பண்ணி. இல்ல நீங்க ஹைபர்நெட் கோர் நீங்க போய் செக் பண்றீங்க இல்லையா, ஹைபர்நெட் நீங்க சர்ச் பண்றீங்க இல்லையா? எஸ் சார். ஓகே, சோ ஹைபர்நெட்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். ஹைபர்நெட் ஓஆர்எம் ஹைபர்நெட் கோர்னு இருக்கும், இன்னொன்னு ஹைபர்நெட் கோர்னே இருக்கும். எஸ் சார். ஆக்சுவலாக நான் அது கீழே ஹைபர்நெட் கோர்னு கிளிக் பண்ணேன் சார், லேட்டஸ்ட் வெர்ஷன். இல்ல இதை நீங்க போக கூடாது. அது இல்ல சார், ஃபர்ஸ்ட் ஒன் தான் கிளிக் பண்ணேன் சார். இதுதானே? ஓகே, இதுல நீங்க என்ன வெர்ஷன் எடுத்தீங்க? 7.44 இதானே எடுத்தீங்க? ஆமா சார். அப்ப எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன செக் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட மேவன் டிபெண்டன்சிஸ்னு ஒன்னு இருக்கா? ஆமா சார். அந்த மேவன் டிபெண்டன்சிக்குள்ள இந்த ஹைபர்நெட் கோரோட ஜார் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதோ பாக்குறேன் சார். அது இருந்தது அப்படின்னா யூ கேன் see இந்த கான்ஃபிகரேஷன்ன்றது தானே உங்களுக்கு தேவைப்படுது. ஆக்சுவலா இந்த கான்ஃபிகரேஷன் எங்க இருக்குன்னா org.hibernate.cfg ல தானே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். org.hibernate.c இல்லையா? சோ இதோ பாருங்க CFG. ஓகேவா? இதுல தான் எனக்கு என்ன வேணும்னா கான்ஃபிகரேஷன் அப்படின்றவங்க இங்க இருக்காங்க, இதோ இருக்காங்க பாருங்க. ஓகே, சோ இதை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதான் இந்த கிளாஸ். இந்த கிளாஸை தான் நான் யூஸ் பண்றேன். இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டா எழுதி வச்சிருப்பாங்க 3000-4000 கோடி கிட்ட பாருங்க. ஓகேவா? சோ இந்த கிளாஸ் தான் நான் டைரக்டா ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்றேன், அவ்வளவுதான். நீங்க வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்க இருந்து வருதுங்கிறத ரூட் மேப்பை வச்சு அங்க இருந்தே நீங்க ஈஸியா நிறைய விஷயங்களை பண்ணிடலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைண்ட் ஆஃப் பீப்புளா நீங்க ஒர்க் பண்ணலாம் ஆக்சுவலா. எஸ் ஃபைன். சோ வேற யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? வேற யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, சரி, நீ ப்ராஜெக்ட் பண்றதுதான் உன்னோட மெயின் பிக்சர், அதனால தெளிவா புரிஞ்சுக்கோ.
And then one more thing I will keep it over there. இப்போ இந்த இடத்துல வந்து இதை ஆட் பண்ணியிருக்கோம்ல, இதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன், ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீ போடுறதுதான் உன்னோட வேலை. அதிகமா என்னென்ன ப்ராப்பர்ட்டி இதுவே நீ பார்க்கலாம். இது எங்க இருந்து வரும் அப்படின்னா செஷன் ஃபேக்டரியில வருது இல்லையா. அப்ப இந்த ஹைபர்நெட் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கும் எனக்கு செப்பரேட்டாவே. இந்த இடத்துக்குள்ள எனக்கு ஹைபர்நெட்டோட கான்ஃபிகரேஷன் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்தனா இந்த ப்ராப்பர்ட்டிலாம் என்னென்னங்கிறத நீயாவே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஐ கெஸ் தட் மேப்பிங் செட்டிங்ஸ் டாட் கிளாஸ்ல இருக்குமா? இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டியோட பேர். இதெல்லாம் நீங்க பாருங்க, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டியோட பேரு, இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டா அங்க இருக்கிறது. ஓகே, இதுல இருக்கிற மாதிரி தான் நான் ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவைலபிள் செட்டிங்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். These are all the property. Current session or context class இதெல்லாம் property. So இதுக்குள்ள நீங்க கொஞ்சம் நோண்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிரும். Session factory, transaction, validation settings, இதுல இருக்கிற ஏதோ ஒரு சில ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஆக்சுவலா. So just let me check. Okay, right. So I'll come. Yes, சொல்லுங்க Herbert. Yes, you are muted. அந்த ஃபைல்ல இருக்கு சார், பட் கான்ஃபிகரேஷன் தான் ஆக மாட்டேங்குது சார். ஆக்சுவலா அது Okay, just share your screen now. ஸ்ட்ரைட்டா Yes, fine. So now I can see. Okay. Okay, right. இருக்கு இல்லையா? So let's do one thing. உங்க கஸ்டமர் போய் கான்ஃபிகரேஷன் அண்ட வைங்களேன். wait for some time. Yes, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழ கீழ